டைம் ஆயிடுச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. என்ன ஒரு சின்சியாரிட்டியே இருக்க மாட்டேங்குது, ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்க மாட்டேங்குது ரயில்வேஸ் கிட்ட. சார்ஜ் பண்றாங்களா சார்? ஒரு டிக்கெட் 250 rupees சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த கரெக்டா வரணும்ல. வடக்கு நண்பரா நாம போட்டு போது யோசிச்சிருக்கணும். ட்ரெயின் ஃபாஸ்ட்னா लेट करता हूँ लेट है लेट करा कैमरा का ना ஒண்ணும் புரியல. இங்க பாரு, நீங்க இது ரிசர்வேஷன் கோச் நிக்கிற இடம். அன்று சொல்ல அங்க போ. அன்ரிசர்வ் பார்த்தாருன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன் நோ வடக்கன் பன்ஸ் நோ ஃபைன் நோ ரூல்ஸ் பிரேக் தி ரூல்ஸ் ஓகே. புஷ்பா 2 பாத்திருக்கியா? வடக்கு பாய்ஸ் ரங்கனா करता எனக்கு நான் சரி ஏப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ட்ரெயின் வருது. என்ன இவ்வளவு இவ்வளவு கூட்டமா வருது? அண்டியோதாகி ஆவுரா எக்ஸ்பிரஸ். ஆவுராவா? எங்க இருந்து வருது தெரியுமா? நார்த் இந்தியால இருந்து வருது. நார்த் இந்தியானகி வடக்கு ட்ரெயின். ஸ்லீப்பர் இவ்வளவு கூட்டம் இருக்கு, நான் இப்ப எப்படி போறது? பையா மேல பையா ட்ரெயின் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? வா பையா ஏறலாம் வா. நவுரியா சும்மா பேக் சீட்டு தான் ப்ரோ. ஏன் சீட்டு நீங்க மாறுங்க. ஏன் சீட்டு சீட்டுடா ஓ சீட்டா? ஏ பாரு S743 ஏன் சீட்டு? ஏன் சீட்டு? ஒரு டிக்கெட் ஒரு சீட்டு ஃபுல்லா நான் புக் பண்ணிருக்கியா? இதுல வந்து படுத்துட்டு அரை பண்ற போ. வேற டிக்கெட் எடு. டிக்கெட் எடுயா? டிக்கெட் நீ டிடியா பையா என்ன பிரச்சனை? ஓடல பையா பிரச்சனையா? தமிழ் வாய்ஸ் கேக்குது. இல்ல என்ன கேக்குது? நீ டிடியாடா? டிக்கெட் கொடு. நீ டிடியா பையா? அப்ப ஒரு டிக்கெட் ஏன் சீட் அது? நீ படுத்து இது பண்ணிட்டு இருக்க. ஏடா காலடு சரி போய் சீட் வேணுமா பையா? ஆமா சரி உட்காரு, நான் போறேன். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உட்காருவாங்க. ஒரு சீட் நான் புக் பண்ணிருக்கேன். ஓ பொண்டாட்டி புள்ளையில உட்கார்றதுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். நீ காசு கொடுத்து நீ சீட் புக் பண்ணியா? உட்காரு தேவையில்லாம ஆத்த விட்டு இருக்காத. ட்ரெயின் ஃபுல்லா நம்ம பசங்க தான். ஓகேவா? சாலாதான் ட்ரெயின் ஃபுல்லா நம்ம ஃபேமிலி தான். சாப்பிட்டு பாவியா? பையா எப்படி பையா? முடிச்சிருச்சு. பைட்டா எங்க போகுது? மதுரை போறேன். உட்காரு. என்னடா இது, ஒரு சீட் ஃபுல்லா நான் புக் பண்ணிருக்கேன், இவங்கிட்ட டிக்கெட்டே கிடையாது. இவெல்லாம் என்ன அதிகாரம் பண்றான்? என்ன பையா? இல்ல ஒண்ணும் இல்ல, காத்து வரலன்னு. யோ தமிழ்நாடுல யாராவது சப்போர்ட் வர்றதுக்கு இருக்கீங்களா? என்ன பையா கேக்குதா வாய்ஸ்? பானிபட்டால் அறிவு இருக்க? தூங்குற தெரியல, பேசுறதுலாம் பொறுமையா டீ காஃபி எல்லாம் வைக்க தெரியாது உனக்கு? அள்ளி பச்சா கிள்ளி பச்சா போயா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே சார். என் சீட்ல நான் புக் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அந்த சீட்ல இவன் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு வரான். ஒரே ஃபுல்லா வணக்கம் சார் இருக்காங்க. தெரியாம புக் பண்ணிட்ட போலயே. ஐயோ சார் என்ன காலையில அவங்க போயிட்டு இருக்காரு சார். யாரும் வாங்க சார், காப்பாத்துங்க. ஹலோ சார், தமிழ் சார். யோ டிடிஆர் இல்லையா? என்ன இவன் பாட்டுல கண்டுக்காம போயிட்டு இருக்கான். யோ டிடிஆர் உன் வேலையை பாரு. ஹலோ சார் என் சீட்டுங்க அது, நான் புக் பண்ணிருக்கேங்க அது. நீ எங்க போகுது? திருச்சி வரைக்கும் தானே போகுது. நான் காலேஜ் ஸ்டேஷன் வச்சு போகுது. அதுக்கு என்ன புக் பண்ணி வரணும் அதுக்கு? ஒண்ணும் இல்ல பையா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னடா இது, நான் பாக்குறேன் டிடிஆர் கண்ணுல சிக்க மாட்டானே. ஏடா உங்க கூட வரதுக்கு நான் நின்னுட்டே வந்துருவேன்டா. எப்பா என்னடா இது, என்ன ட்ரெயின்டா இது? சார் கேக்குதா சார் நான் சொல்றது நல்லா உங்களுக்கு கேக்குது. நடிக்கிறீங்க, இங்க பாருங்க நடிக்காதீங்க சார். காப்பாத்துங்க சார். யோ எங்க பின்னெல்லாம் பாக்குற? எஸ் ஆயிட்டானா?
சார் எப்படி சார் நான் புக் பண்ணிருக்கேன் சார் இங்க சீட்டு சார் கொஞ்சம் தள்ளிங்க சார் ப்ளீஸ் சார் என்ன சார் இது ட்ரெயின் இது சார் நான் புக் பண்ண சீட்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு வரேன் சார் எங்க பார்த்தாலும் வடக்கன் சார் சார் சத்தியம் பண்ணலாம் முடியல சார் காப்பாத்துங்க சார் தம்பி இந்த ட்ரெயின் வந்து நார்த் இந்தியால இருந்து வருது அதனால அவங்களோட ஆதிக்கம் தான் இங்க அதிகமா இருக்கு இதை வந்து சகிச்சுட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது சார் தமிழா சார் நீங்க தமிழ் தான்ப்பா வீரத்துக்கு பேர் போன மதுரையில இருந்து வந்து இந்த பாத்ராங் வாங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன்ப்பா சார் காப்பாத்துங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உனக்கு ஏதாவது சிக்கி நல்லா உட்கார்றதுக்கு தான் சீட்டு கொடுத்தா அந்த உட்கார்றதுலாம் உட்கார்ந்துக்கிட்டு வர்றத வழியா பாரு நீ இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போயிடுவ நான் வருஷம் ஃபுல்லா இந்த ரோட்ல போகணும் என் நிலைமையை யோசிச்சு பாரு இத்தாத்தண்டு நாள் வச்சிருக்கேன் ஒருத்தவன் எடுத்து வெட்டினாய் நினைச்சு பாரு சார் நீங்க சொல்றீங்க என்ன ஒரு நாள் சார் இங்க ஃபுல்லா வடக்கன் சார் இருக்காங்க சார் எங்கேயுமே என்ன கால் சுடுது யாரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ சரி அடிக்கா வந்து வச்சுக்க ரசாலா तो चुच्चा कुच्चा भाया वो चुच्चा போட ஒண்ணு விடாத ஏடா வரக்கு நாய சுச்சா அப்பனா பாத்ரூம் கிட்ட போ சொல்றேன் ஏன்டா ஏன் ஏறி போற அரே சாலா இது பாத்ரூம்னு நினைச்சிருப்பா நான் போயிட்டா டேய் பாத்ரூம் மனுஷனா ஏதாச்சும் தாண்டி செல்லையும் என்னடா நினைச்சிட்டு இருக்கேடா ஒரு குழந்தை வந்து சுச்சா போறது இவ்வளவுதான் பேசுறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன்டா உனக்கு ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க ஏன்டா தூங்குனா உச்சா போறீங்க பிறந்து பொறுத்தா வடைய வச்சு அள்ளிச்சா பானி பொத்தலுங்கிறீங்க அந்த பக்கம் பாத்ரூம் போனா பாத்ரூம்ல உட்காந்துக்கிறீங்க ஏன்டா அநியாயம் பண்றீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு நீ வேணா இன்னும் பண்ண பே ஆஃப் பெங்கால் சைட் போய் பொண்ணு பாரு பானிபூரி போட்டு பொழைச்சுக்கோ தமிழ்நாடுல நாங்க தான் தமிழ்நாடு நீங்க வந்து வடநாடு நாங்க ஏன்டா பானிபூரி போட்டு பொழைக்கணும் டேய் அப்பா எடுத்துட்டு போயா போல தூக்கிட்டு போயா நீ வா பக்கத்து கம்பெனில நீல சட்டை போட்டு மொட்டை அடிச்சிட்டு இருப்பான் வாட ஆய் போ நின்னு ஆய் போறியா ஐயோ என்னடா அப்பா சரி அந்த போயிர மாட்டானே அப்பா ஐயோ ஏய் சீட்டியா ஏய் யாரா நீங்களா போடா நான் மசா பசாப்பா ஒரு முத ஜுச்சா வாரா ஆற மரதுக்கான போறா அடுத்து துசேல கரகாரா என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க புள்ளைகளே சீட்டை நாள எடுத்துட்டு இருக்காங்க நான் எப்படி படுத்து தூங்குறது இல்ல போய்ட்ட சீட் ஃப்ரீ சீட் அதனால நம்ம பசங்க உட்கார்ந்து வாய் போயிடுச்சு இது சாரா இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கலையா உட்கார் பையா ஏறி உட்காரு அடி வாயில அடி 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 மகன் அடி அடி குடிக்கிறான் பாரு அட பாவிகளா டேய் இப்படி உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா எப்படா ஒரு யூரின் போறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு கூட உங்களுக்கு முடியல எப்படி போறது இப்படி யோ நவுரியா கால தலை எடு ஒரு டாய்லெட் போறது ஒரு யூரின் போறதுக்கு வந்து இடம் விடாத அளவு உட்கார்ந்து இருக்கீங்க வேண்டாம் நீங்களா வரீங்க போறதுக்கு இடம் இல்லாம இருக்கு யோ நவுரியா ஏய் ஏய் என்ன என்ன பேசிட்டு என்ன யா ஊரு இது எது ஓ ஊரா அரே அவரா பாய்ஸ் இது வடக்கன் காய்ஸ் ஒண்ணுக்கு போறது அத சொல்லு டேய் எல்லாமலாம் பேசிட்டு இருக்காதே உனக்கு என்ன ஒண்ணுக்கு போணும் அவ்வளவுதானே எப்படி போறதா போக முடியாது நீ நடந்து போனா 1 hour அப்புறம் நீ பாண்ட்ல போய்டுவே ஆமா என்ன பண்ணும் ஒண்ணுக்கு போணும் அத சொல்லியா போயா டேய் போயா அப்படிதான் போ அப்படி பயா போய் சேர்ந்துருக்கோம் யோ என்னையாது ஒரு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி அங்கே இப்படி தூக்கி போடுறீங்க ஆனா பாவிங்களா பாத்ரூம் வாசல்ல இப்படி உட்கார்ந்துட்டா எப்படிடா யூரின் போறது கூச்சமா இருக்காது ஐயோ இப்படி வச்சுக்கிட்டு அவ்வளவு நேரம் நீ பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் அடக்க முடியாது நான் யூரின் போய்க்கிறேன் வெளியெல்லாம் போக முடியாது ஆல்ரெடி எங்க ஃபேமிலி எல்லாமே ட்ரெயின் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு நீ பாட்டுல வந்தியா யூரின் பண்ணியா போயிட்டே இருக்கு பையா என்ன அது வெளியே நிக்கிறதுக்கே கூச்சப்பட்டேன் பாத்ரூம்ல உட்காந்து போனா எப்படியா போறது வெளியே என்ன நீ பேசிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு எனக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை நீ பாட்டுல வந்தியா யூரின் பண்ணியா போயிட்டே இருக்கியா யூரின் போனா மேலெல்லாம் தெரிக்கியா ஓ
மாப்ள என்னடா கை கொடு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி ஃப்ரிட்ஜ்லயே திறந்த ஆப்பிள் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கியாடா. ஏன்னா இந்த மாதிரி புக் பண்றது சாதாரண விஷயம் இல்ல மாப்ள. இப்போ வந்து தட்கல்ல வந்து 11 மணிக்கு உட்காந்து பர்ஃபெக்டா ஒரு ஸ்லீப்பர் புக் பண்ணி கொடுத்தா பாத்தியா அந்த தீபரசன் அங்க நிக்கிறேன் நான். உன்னை இவ்வளவு சேஃபா உன்னை வந்து டிராவல் பண்ணி உன்னை கொண்டு வந்த எனக்கு நீ என்ன செய்ய போற? உனக்கா உனக்கு வந்து செருப்பு வாங்கி தரான். செருப்பா? செருப்புலாம் வேணாம் மாப்ள, ஷூ வாங்கி கொடு. ஏன்னா காலைல ஓடி உடம்பு குறைக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கேன். ஷூ வாங்கி கொடுத்தா பெட்டரா இருக்கும். அந்த அடிடாஸ் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிடாஸ் ஏன்னா எல்லா கையிலையும் ஒரு இருப்பான். என் பேர் என்ன? உன் பேர் என்ன? தாசு. நீ என்ன கேட்ட? அடிடாஸ். தாசு இப்ப கண்ண போடுறான். என்ன நல்லா கமலஹாசன் மாதிரி நல்லா இருக்கு. ஏண்டா நைட்டு ஃபுல்லா தூங்காத வந்திருக்கேன்டா. ஒரு டிக்கெட் 400 ரூபா சொல்ல போய் டிக்கெட் போட்டு கொடுத்தல. ஆமா படுத்துட்டு வர்றது தானே. ஆமா பூரா வடக்கா ஏறிட்டான். எப்படா நான் உட்கார்ந்து வர்றது இல்லாம என் மேல ஒண்ணு கூட்டு அடிக்கிறான். அந்த டீ வைக்கிறவன் வாயில சூடு வைக்கிறான். இது என்ன ட்ரெயினா இல்ல சுடுகாடாது? மாப்பிள்ள அப்பயும் நினைச்சேன்டா இது வரக்கலேன்னு ஒரு ட்ரெயினாமே. வரக்கம் சாப்பிடுவாங்க அப்புறம் ஒண்ணு போய் கிரிக்கெட் சாப்பிடுவாங்க. எதுக்க முடியாது.